எல்லாருக்கும் நமஸ்காரம். பாதயாத்ரா ஃபவுண்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ச்சுவாட் ஏரியாவில் ரோசரியில் கற்பக விநாயகர் கோயில் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறப்பான கோயிலை ரொம்ப அழகாக நடத்திட்டு வராங்க ரொம்ப வருஷமா. ஸோ அவங்க வந்து வருஷம் பாத யாத்திரை அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிம்பிரியிலேருந்து தேக் ரோட்டில் இருக்கிற முருகன் கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். பிம்பிரி விநாயகர் கோயிலேருந்து தேக் ரோடு முருகன் கோயில் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை வருஷமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29 வருஷமா. இது 29 வருஷமா. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். 29 வருஷம் ஒரு விஷயத்த வந்து கடவுளுக்காக சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்திட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நடத்திட்டு வர்றது யாரு அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி அவங்க ரொம்ப முன்னாடி வரமாட்டாங்க கேமராவுக்கு முன்னாடி. இன்னைக்கு அவங்கள பிடிச்சி கேமராவுக்கு முன்னாடி நிற்க வச்சாச்சு. ஸோ அந்த கர்த்தாக்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். அதில் முதலாக வந்து இந்த பிம்பிரி சின்ச்சுவாட் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் திரு ராமமூர்த்தி அவர்கள். அவர் தான் அந்த பாதயாத்ரா ஃபவுண்டேஷனோட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி இருந்து நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் அவர் தான். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த மாதிரி பாத யாத்திரை அதுவும் 29 வருஷமாக தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அவரோட முயற்சியில் நடக்குது. அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது அவரோட ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து திரு பிரபாகரன் அவர்கள். அவரும் ஒரு தொழிலதிபர். இங்கே தான் சாக்கண்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இதை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று மேடம் ஜெயஸ்ரீ நாகராஜ், இவங்க வந்து முதுகெலும்பு அப்படின்றாரு ராமூர்த்தி சார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பாத யாத்திரையை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இன்னொரு மெயின் ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப களப்பணியில் ரொம்ப மிகப்பெரிய ஈடுபாடோடு செய்யக்கூடியவர் திரு தர்மலிங்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை முத்தமிழ் மன்றம்ங்கிற பேரில் ஒரு மிகச்சிறப்பாக ஒரு சமீபத்தில் தான் ஒரு பொங்கல் விழாவை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் இதோட பின்னாடி இருக்காங்க. அவங்கள்ட்ட பற்றி ஒரு 2 நிமிஷம் அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து கேட்கலாம். முதல்ல ராமூர்த்தி சார் வணக்கம் சார். எங்கே வந்து எந்த வருஷம் நீங்கள் இதை வந்து ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, என்ன நோக்கத்தோடு இதை வந்து ஆரம்பிச்சிங்க இந்த பாத யாத்ரா ஃபவுண்டேஷன், இந்த பாத யாத்திரை குழு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 5-6 பேர் அதில் வந்து லீடு பண்ணது வந்து இப்போ பிரபாகரன் சார், ஜெயஸ்ரீ மேடம், அவங்க தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஜாயின் பண்ணால தான். நான் எனக்கு வந்து பூனாவில் வந்து புதுசாக வந்தப்போ 26 ஜனவரிக்கு என்ன செய்யறது, 16 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். 26 ஜனவரி என்னன்னு தெரியாமப்ப வந்து எல்லாரும் பார்த்தேன். இவங்க போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்து போக ஆரம்பிச்சேன். நான் கிட்டத்தட்ட 29 வருஷமா வந்து போயிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு உத்தேசமெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்தோம். பூனா வந்தப்ப ஏன்னா வாரம் பூரா வேலை பார்ப்போம். ஒரு நாள் கூட நம்மள இருந்து பழக்கம் இல்லை. சரி, அன்னைக்கு சும்மா ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்து நல்ல தெய்வீக பணியாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் பக்தர்களுக்குலாம் முருக பக்தர் தமிழர்களாக இருந்தாலே முருக பக்தர்களாக தான் இருக்க முடியும். ஆமாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரை நடத்துறதுக்கு. அதுவும் காவடி பால் குடம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு முதல் காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து ஆக்சுவலாக முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி ஜாயின் பண்ண ஆள். ஆக்சுவலாக இது எப்பன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப தான் நான் வந்து முன்னாடி வந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஆரம்பித்தது வந்து பிரபாகரன் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க தான் ஆரம்பித்தது. அதுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டிவாக இருக்கணும் தவிர மற்றபடி நான் வந்து முதல் காரணம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே தெரியுமே அவர் வந்து ரொம்ப குறைச்சி சொல்றாரு. பட் அவர் இந்த தொடர்ச்சியாக ஆரம்பிச்சது அவங்களா இருக்கலாம். தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு முக்கியமான காரணம் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறவர் திரு பிரபாகரன் அவர்கள். அவரோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுவோம் சார். இது எப்போ நீங்க வந்து நீங்க கலந்துட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு ராமமூர்த்தி சார் சொல்றாரு. ஸோ அது நாங்கெல்லாம் பேச்சுலராக இருக்கிற காலத்தில் நம்ம முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை உண்டு. ஸோ ஒவ்வொரு லட்சார்ச்சனைக்கும் அதாவது 2 சிட்டிங் 3 சிட்டிங் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்களோட பிதாமகன் கங்காதரன் சொல்லிட்டு எங்கள் கூட இருந்தார். நாங்கள் அப்போ எப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சாலே நாங்கள் வந்து பிக்னிக் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதையே இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 26 ஜனவரி காமன் லீவாக இருக்குது, பக்கத்துலேயே தைப்பூசம் வருதுங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து இதை முயற்சியாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்து அப்போ ஆரம்பித்தது தான். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7 பேர் தான். ஸோ அப்போ நான் பிம்பிரியில் தங்கியிருந்தேன். இருக்கிற ஆமாம் 7 பேர் தான் நடந்து வந்தாங்க பிம்பிரியிலேருந்து. அதுக்கப்புறம் அக்குருடியில் வந்து ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆனா அந்த வருஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டிங்ல நாங்க வந்து லட்சார்ச்சனை கம்ப்ளீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து ரொம்ப ரெக்கார்டு பிரேக். அதுக்கப்புறம் இதை ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி அதை எடுத்துட்டு போனது வந்து எங்க தலைவர் ராமூர்த்தி சார் தான். ஸோ அவர் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடந்து வர்றவங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறுது. ரொம்ப அப்படின்னா 7 பேரை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காரு பிரபாகரன் சார். வந்து அதை வளர்த்து விட்டது வந்து ராமூர்த்தி சார். ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. ஒரு யூனிக் நேம் வச்சு அதை வந்து நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ அந்த நேம்ல தான் நாங்கள் வந்து கற்பக விநாயகர் இங்கே இல்லைங்கிறதுனால செட்டிநாட்டு கற்பக விநாயகர் இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அளவு தமிழ் மக்கள் நம்ம யூனிட்டியாக இருந்து அந்த பண்பாடை காத்துட்டு இருக்கோங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. பாத யாத்திரை நடந்து வர்றவங்களுக்கு ஒன்று என்னன்னா, நினைச்ச காரியங்கள் அந்த அளவு நிறைவேறுது. சாதாரண தொழிலாளியாக இருந்தேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தொழிலதிபராக இன்னைக்கு வர்றேன்னா பிகாஸ் ஆஃப் இந்த பாத யாத்திரை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்து முக்கியமான ஒரு காரணம் திருமதி ஜெயஸ்ரீ நாகராஜன் அவர்கள். அவங்க தான் வந்து இந்த குழுக்கு மகாலட்சுமி. அவங்க தான். அவங்க இருக்கிறதுனால தான் நிறைய வந்து பொருளாதார உதவிகள் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேடம், நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இந்த பாத யாத்திரை? என்னோடது இது 28வது வருஷம். 28வது வருஷம் பாத யாத்திரை. அதை வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிற அத்தனை மெம்பர்ஸ் வர எல்லாருமே ஒரு ஈடுபாடோட தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு முக்கிய காரணமா இருக்கு ராமூர்த்தி சார். எங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்றாரு. அதனால தான் இந்த அளவுக்கு அது போயிட்டு இன்னும் இதுக்கு மேல இன்னும் அடுத்த வருஷம் பாருங்க இன்னும் நிறைய பெரிய. இப்போ நீங்க முதல்ல 7 பேரை வச்சு ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பக்கத்துல வராங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பண்ணிட்டு நம்ம மேலே ஏறுறோம் பாருங்க, அப்ப உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்கும் எங்கேயுமே கிடையாது. இவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாரும் நினைச்ச காரியம் நடக்கும். அந்த சக்தி தான் நம்மள அடுத்த வருஷத்துல தொடர்ந்து இயங்குவது. முருகன் சக்தி ரொம்ப ரொம்ப முருகனால தான் அவரோட அண்ணனையும் நாங்கள இது பண்ண முடிஞ்சது. கோயில் கட்டியிருக்கோம், விநாயகர் கோயில் கட்டியிருக்கோம். இந்த இது வேண்டுதலுக்காக தான் இப்பயும் போறோம். கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அது நல்லபடியா முடியணும் முருகன் அருளால. கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அன்னைக்கு நீங்க முருகன் அப்ளிகேஷன் போட்டுருக்கீங்க. நல்லபடியா நடக்கும். அடுத்து முக்கியமான ஒன்னே ஒன்று சொல்லணும். எங்களோட இன்னொரு பில்லர் வந்து மிஸ்டர் நரசிம்மன் சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வர முடியல. ஸோ அவரே எங்களோட ஆரம்பத்துலேருந்து இது ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் அவங்க நினைச்ச நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணுங்கிறத நான் முருகனை வேண்டிக்கிறேன். அடுத்து எங்களோட ரொம்ப இந்த தேர் அலங்காரமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணகர்த்தா தர்மலிங்கம் அவர்கள். தர்மலிங்கம், நீங்க எத்தனை வருஷமா பாத யாத்திரை வரீங்க? என் பேர் தர்மலிங்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் வந்து 2001 தான் இங்கே வர்றேன், பாத யாத்திரையில் வரேன். அதுக்கு முன்னாடி 25 வருஷமா நடந்துருக்காங்க. ஸோ ஒரு 7 பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் பாத யாத்திரை நடக்கிறதுக்கு வழி நடத்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து முன்னாடி உள்ள 7 பேர் நம்ம தலைவர் வந்து திரு ஐயா ராமமூர்த்தி. எத்தனை பேர் வராங்க இப்போ? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 400க்கு மேலே வந்துடுவாங்க. இன்னும் கூட்டிகிட்டே போங்க. இப்போதான் ஸ்டார்டிங்கு. போக போக அங்கங்கே ஜாயின் பண்ணிடுறாங்க. கோயிலுக்கு போகும்போது இருந்தவங்க 450 500 பேர் மக்கள் வந்துடுவாங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து அங்கே போகும்? இங்கேருந்து கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர். தேர் ரோடு, பிம்பிரி டு தேர் ரோடு வந்து 14 கிலோமீட்டர். நாங்கள் வந்து நடந்து போகிறோம். நல்ல பக்தி எல்லாருக்கும் வந்து நல்லது நடந்திருக்கு. இன்னும் மேலும் மேலும் தமிழ் மக்களுக்காக நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொழிலதிபர் திரு ராமமூர்த்தி ஐயா. இதுதான் அந்த பாத யாத்திரா ஃபவுண்டேஷனோட பின்னாடி இருக்கிற கர்த்தாக்கள். ஸோ இவங்களை இன்னைக்கு சந்திச்சது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முறை நம்ம இவங்களை வந்து இன்னும் விலாவரியா நம்ம வந்து பேட்டி எடுக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவங்க. எல்லாருக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு.